ஞானமலர் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி வரப்போகுது. இந்த சனி பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சியாக போறாரு, அதனால 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் நமக்கு விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காரு விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். சனி பெயர்ச்சி வரப்போகுது, ஆனால் நிறைய நான் பார்க்குறது எல்லாமே கதறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சார். நம்பி ஏமாறாதீங்க, சனி பயிற்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அது புரளியா இல்லை உண்மையா தெரியல. அதை பற்றி விளக்க முடியுமா சார்? ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் அடுத்த வருஷம் மார்ச் 9 தான் சனி பயிற்சி அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த வருஷம் சனி பயிற்சியே கிடையாதுன்றாங்க. இப்போ சனி பயிற்சி இருக்கா இல்லையா? பொதுவாகவேமா ஆக்சுவலி சனி பெயர்ச்சி ஒரு கிரக பெயர்ச்சியும் நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சனி பெயர்ச்சினா இந்த அஷ்டம சனி 7.5 சனியெல்லாம் அதிகபட்சம் வாட்டி எடுக்கிறது ஒரு 2.5 வருஷம் நடத்துனா மனிதர்களால் அதிகபட்சம், ஏன்னா சூரியனோட பெயர்ச்சியாளர் தான் அவங்க தான். ஒரு மாதத்தில் ஒரு கஷ்டம்னா பரவாயில்ல, தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இருக்குன்னா அது பெரிய துன்பம். அப்படின்ற பட்சத்தில் சனி பெயர்ச்சி வந்துட்டாவே அந்த 2.5 வருஷம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த வருடம் அந்த குறிப்பிட்ட காலங்கள் ஃபுல்லாக நன்மையோ இல்லை தீமையோ தொடர்ச்சியாக நடக்கும். அதனால் சனி பெயர்ச்சினாவே ஒரு பயம், அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னா இப்போ 7.5 சனி நடக்குதுன்னா அந்த 7.5 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏதோ ஒரு வகையில். இல்லை அஷ்டம சனி நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி கண்டக சனிலையும் அஷ்டம சனிலையும் தொடர்ச்சியாக கஷ்டம் இருக்கும். அர்த்தாஷ்டம சனினா 4ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது தொடர்ச்சியாக 2.5 வருஷம் கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து அந்த சனி பெயர்ச்சி ஆனோடனே கண்டிப்பாக அது மாற்றத்தை கொடுத்துரும், நன்மைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த சனி பயிற்சி வந்துடுச்சுன்னா நமக்கு சில விஷயங்களாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அது 100% உண்மையும் கூட. அதனால தான் சனி பயிற்சினா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோடு எல்லாரும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விஷயம், இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படி 2026 தான் சனி பயிற்சி, திருக்கணிதம் தான் இப்போது அப்படின்ட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கன்றது அந்த காலத்தில் ரிஷிகளால் வாக்கியங்களாக பாடல்களாக எழுதப்பட்ட கணித முறை. ஓகேங்களா? திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து டிரைவ் பண்ணது. அது எப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை மேம்படுத்துறதுன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயம் ஒரு கண்டுபிடிப்பு இருக்கும், அந்த கண்டுபிடிப்புலேருந்து அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸை குறைச்சி இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகும். அதுதான் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேங்களா? அப்படி இந்த வாக்கியத்தை பேஸாக வச்சு வாக்கியத்தில் என்னென்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் தேவையோ அந்த கரெக்ஷன்ஸை பண்ணி கொண்டு வந்தது தான் திருக்கணிதம். ஓகேங்களா? ஸோ இந்த வாக்கியம் ஏன் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டெரைவ் பண்ண பின்னாடியும் அப்படின்னு கேட்டால், அது பாரம்பரியம்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் பாரம்பரியமாக சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதை நம்ம மாற்றிக்க மாட்டோம். இப்போ பொங்கல்னால் இந்த மாதிரி முறையில் தான் சாமி கும்பிடுவோம், தீபாவளினா இந்த மாதிரி முறையில் தான் சாமி கும்பிடுவோம். இப்போ கல்யாணம் பண்ணுறது கூட ஏன் இந்த ஜாதி இருந்தனா அவங்க ஒரே மாதிரி இருக்கும் பழக்க வழக்கங்கள். ஓகேங்களா? ஸோ அது ஈஸியாக அட்டாச் ஆகும் அப்படின்ற முறையில். ஸோ இந்த மாதிரி வாக்கியத்தை பாரம்பரியமாக ஆலயங்களில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எந்த கோயில் எடுத்தாலும் அந்த கோயிலில் இந்த மாதிரியான நேரத்தில் மட்டும்தான் பயிற்சிகள் அப்படின்றது அதுக்கான வழிபாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம புதுசாக போய் மாற்றுங்க அப்படின்னா யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மனநிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மாதிரி தான் வாக்கியம். திருக்கணிதம் அப்படின்றது இப்போ சூழ்நிலையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சயின்டிஃபிக்காக எடுத்து அந்த அனலைஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் திருக்கணிதம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி பார்க்கும் பொழுது திருக்கணிதம் 100% ஒர்க் அவுட் ஆகுது. வாக்கியத்தை விட திருக்கணிதத்தை அப்ளை பண்ணும் பொழுது நம்ம பலன்கள் எடுக்கும்போது 100% ஒர்க் அவுட் ஆகுது. அப்படின்னும் போது திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது மேக்ஸிமம் கரெக்டு. இதுக்கு ஏற்கனவே காஞ்சி மடத்தில் திருக்கணிதம் தான் காஞ்சி சங்கராச்சாரியர் ஒரு இது நடத்தி அந்த பஞ்சாங்கத்துக்காக ஒரு அந்த மீட்டிங் மாதிரி நடத்தி அதில் திருக்கணிதம் தான் கரெக்ட் அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் திருக்கணிதம் பெஸ்ட்டு. ஸோ இதை சயின்டிஃபிக்காக எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போது சனி பெயர்ச்சியை பேஸ் பண்ணி உலக நிகழ்வுகளெல்லாம் கணிக்க முடியும். ஓகேங்களா? இல்லை தனி மனித ஜாதகத்துலேயும் அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸில் என்ன வேரியேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கணிக்க முடியும். எப்பயுமே சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பலன்களை தர ஆரம்பிச்சிடுவார், நன்மையும் தீமையும். இப்போ குரு எல்லாம் 1 மந்த்து,
ராகு கேது அப்படின்றது வந்து ஒரு 3 months கணக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது சனி பெயர்ச்சி நடந்ததுக்கான பலன் உலகில் ஜோதிடத்தில் நடந்துடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா சனி வந்து மீனத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மத பிரச்சனைகளை உருவாக்கும், மத கலவரங்களை உருவாக்கும். ஓகேங்களா, நீர் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உருவாக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மீனம் அப்படின்றது வந்து மதுரையை குறிக்கும். ஏன் அப்படின்னா மீனாட்சி கோயில் வந்து மீனாட்சி தான் அங்கே ஆளும் தெய்வமாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்படின்னும் போது மீன ராசி வந்து மதுரையை குறிக்கும். ஓகேங்களா, திருப்பரங்குன்றன்றது மதுரையில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அங்கே இப்போ சனி பெயர்ச்சி ஆனால் அங்கே மதக்கலம் வரணுன்றது விதி. அந்த விதிப்படி திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை, திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. ஓகேங்களா, மதுரை அது எவ்வளோ லாஜிக் எவ்வளோ கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்க்கும் உலகில் ஜோதிடத்தில் இந்த விஷயத்தை எடுக்கலாம். அதே மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கடலில் வந்து சில பிரச்சனைகள் வர்றது, நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த ஒரு மீன் வந்து எங்கேயோ ஒதுங்கி இருக்குது மெக்சிகோலேயும் எங்கேயோ ஒரு அந்த நியூஸ் கூட வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வரும் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது வந்து இது உலகில் ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுனா, ஒரு நேரத்தில் நாங்கள் பூமி எதிர்ச்சி பற்றியெல்லாம் கணிச்சிருக்கோம். ஆனால் இப்போ யாரும் பெருசாக பூமி எதிர்ச்சி பற்றியெல்லாம் கணிக்கலை. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு இயற்கை சீற்றங்கள் வரதான் செய்யும். ஸோ இதெல்லாம் கணிக்க முடியும் ஜோதிடத்தில். ஸோ இந்த மாதிரி விஷயம் இப்போ நார்மலாக ஜாதகம் பார்க்க வராங்க இல்லையா, அவங்களாம் இப்போ கடகராசிக்காரங்க இருக்கிறவங்களுக்கு அஷ்டமச்சனி போயிட்டுருக்கு. இப்போ மார்ச் 29, 2025 சனி பயிற்சி. பட் ஒரு 6 months 3 months அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, பிரச்சனைகள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிச்சயம் நம்ம வந்து எப்பயுமே வந்து ரியல் லைஃபோட அஸ்ட்ராலஜியை வந்து கம்பைன் பண்ணணும். அதில் இருக்கிறது வந்து அதான ரிசர்ச்சு, அதில் இருக்கிறது அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது திருக்கணிதம் 100% ஒர்க் அவுட் ஆகும். இந்த திருக்கணித பயிற்சிப்படி தான் நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது 100% ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இப்போ வர்றது தான் சனி பயிற்சி. ஆமாம். ஓகே சார், அவங்க வந்து கோயிலில் பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஃபாலோ பண்ணிட்டு திருநள்ளாறு போய் நம்ம மாற்றுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஓகே சார். சார் இப்போது குரு பெயர்ச்சி இருக்குது, ராகு பெயர்ச்சி இருக்குது, இந்த மாதிரி பெயர்ச்சிகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சனி பெயர்ச்சி மட்டும் ஏன் சார் அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது? இந்த சனி பயிற்சி முக்கியத்துவம்னா அதான் ஏற்கனவே சொன்னதாம்மா. அதாவது வந்து ஒரு சூரியனுடைய நம்மலாம் வந்து இந்த சூரியன் வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். வருடத்துக்கு ஒரு முறை வந்து சூரியன் வந்து அடுத்த சுற்றுக்கு போயிடும். அப்படின்னா லாஜிக்காக படி பார்க்கும்போது சூரியன் வந்து ஸ்டாட்டிக் தான், பூமி தான் சுற்றுது. அது நம்ம பூமியில் இருக்கிறதுனால நம்ம சூரியன் சுற்றுற மாதிரி ஒரு மாய் வருவது. அது ஜோதிடம் எல்லாமே சயின்ஸ். நம்ம திங்க் பண்ணாமல் நம்ம சும்மாலாம் எப்படி அதை லாஜிக்காக எடுக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து சூரியனுடைய தன்மையில் இருக்கோம், சூரியன் பூமியுடைய தன்மையில் இருக்கிறனால நம்மளுடைய நம்ம அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் அந்தளவுக்கு தான். ஒரு 1 month ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது சால்வ் ஆகிடுதுன்னா அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஆனால் அதிகபட்சமாக இப்போது சனின்றது வந்து நீண்ட தூரத்தில் இருக்கிற கோள். அந்த கோளால் நமக்கு அது 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான் பெயர்ச்சியும் ஆகுது. அந்த சனியால் வரக்கூடிய துன்பமோ இன்பமோ நீண்ட காலமாக நீடிச்சு இருக்கிறதுனால, ஓகேங்களா, அது துன்பமாக இருந்தால் அது வந்து வெளியே வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, ஒரு தாக்கம் இருக்கும். அது ரொம்ப எவ்வளோ நாளைக்கு கஷ்டப்பட முடியும். ஸோ அந்த எண்ணம் இருக்கிறனால தான். இல்லை நல்லது நடந்துச்சுன்னா நம்ம வந்து நல்லது திரும்பி நடக்கும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கெட்டது நடக்கும்போது ஸோ இந்த சனி பயிற்சியாவது நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்காதா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் சனியுடைய அந்த எதிர்மறையான விஷயங்களை தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு இயல்பாக கிடையாது. அப்படின்றதுனால தான் நம்ம சனி பயிற்சியை வந்து அதிகபட்சமாக எதிர்பார்க்கும். ஓகே சார். சரி, இப்போ சனி பயிற்சினால 12 ராசிகளுக்குமே நன்மை இருக்குமா, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் நன்மை கிடைக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பொதுவாக வந்து மொத்தம் 12 ராசி. அந்த 12 ராசியில் வருஷத்துக்கு ஒரு முறை 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பயிற்சி ஆகும். ஓகேங்களா. அப்போது குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு நன்மையும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு தீமையும் ஏற்படுத்துவார். அப்படி பார்க்கும்போது தீமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்னால் ஏழரை சனி. ஏழரை சனியில் விரயச்சனி, ஜென்மச்சனி, குடும்பச்சனின்னு சொல்லுவோம். அந்த 7.5 வருஷம் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் அஷ்டமச்சனி, அப்புறம் வந்து கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி,
ஓகேங்களா. இந்த சனி வந்து அதிகபட்சமாக ஒருத்தருக்கு வந்து எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா. ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா பிளானட்ஸும் மொத்தம் 9 பிளானட்டும் பெயர்ச்சி இருக்குது. அதே நேரத்தில் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் அதில் திசா புத்திகள்னு இருக்குது. அதனால் வந்து இது ஒன் ஆஃப் த பார்ட். இது வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு. இந்த நேரத்தில் வந்து சனி, அஷ்டம சனி, 7 சனி வருதா, இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஜாதகப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கைடன்ஸை வாங்கிக்கிறதுக்கு நம்ம ஒரு எச்சரிக்கை உணர்வு இந்த சனி பயிற்சியெல்லாம். கண்டிப்பாக சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து 11ஆம் இடத்துல இவ்வளோ நாள் சனி பகவான் இருந்துச்சு. அதனால் வந்து எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய உயர்வு, நீண்ட நாள் ஆசைகள், லட்சியங்கள் எல்லாமே, கனவுகள் எல்லாமே நிறைவேறுது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பகவான் 11ல் இருக்கும் பொழுது இருக்கும். அது வந்து எப்படின்னா, இப்போ தனிப்பட்ட ஜாதகம் யாருக்கு சாதகமாக இருக்கோ அவங்களுக்கு அபரிமிதமாக இந்த பலன்கள் அப்படியே நடக்கும். யாருக்கு சாதகம் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நடக்கும். உடனே வந்து சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்படி ஒன்றும் நடக்கலேட் அப்படின்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்க திசா புத்திகள் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல விரயச்சனியாக, 7 சனியின் முதல் படியாக விரயச்சனியாக சஞ்சரிக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையுமே நம்பக்கூடாது. உறவினர்கள், நண்பர்கள் இவங்களால் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களால நம்பிக்கை துரோகங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழல் வரதுன்னா உடலில் ஏதேனும் பிரச்சனை உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்த்து சரி செஞ்சுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்தாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்குன்னா பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்ப வருவதற்கு காலதாமதாகவும் இல்லை கொடுக்காம கூட போகக்கூடிய சூழல்லாம் ஏற்படலாம். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த நகை இரவல் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகும். நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டால் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் வருமே தவிர ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நண்பர்கள், உறவினர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் வந்து புதிய முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. உங்கள்கிட்ட பணம் இருக்கா, அந்த பணத்தை வந்து சொத்து மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்காது. புதுசாக வீடு வாங்குறது, இல்லை கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே நீங்கள் பணத்தை போடணும். அது இப்போ வியாபாரத்தில் போட்டிங்கன்னா அதுலேருந்து லாபத்தை வந்து பெற முடியாத சூழல் வந்துடும். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். இதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த எதிர்மறையான விஷயங்கள் பெரிதளவு பாதிக்காது. உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது, இல்லை புதுசாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய நல்ல விஷயமாக இருக்கும். சரி, இப்போ மேஷராசிக்கு வந்து நல்லதும் சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் அப்படியும் சொல்லியிருக்கீங்க, சறுக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? நிச்சயமா. அதாவது வந்து எப்பயுமே பரிகாரம் இல்லைன்னா ஜோதிடம் வந்து அதனுடைய பயன் முழுசாக நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் ரியல் பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள், ஓகேங்களா, அப்படின்னா நீங்கள் திருப்பரங்குன்றம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை, திருப்பரங்குன்றத்தில் அந்த சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுளை வந்து நீங்கள் வழிபடுறது மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் போயிட்டு அதாவது சன்னியாசிகளுக்கு காவி உடை வழங்குறதும் அன்னதானம் கொடுக்குறதும் வந்து அன்னதானம் அவங்க மனம் திருப்தி அளவு அடையக்கூடிய அளவுக்கு முழு சாப்பாடாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது அது வந்து அவங்களுக்கு வரக்கூடிய தடைகளை குறைச்சிடும். அதே நேரத்தில் எப்பயுமே கோயிலில் அடிக்கடி அன்னதானங்கள் கொடுக்குறதும் மிகப்பெரிய நன்மையான கொடுக்கக்கூடியதான். ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் வந்து 10ஆம் இடத்துல கர்மச்சனி நடந்துட்டு இருந்தது. கர்மச்சனி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்னா அவங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் வந்து ஒரு மந்தத்தன்மை இருக்கும். எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி அடுத்த நிலைக்கு அவங்க போக முடியாது. இருக்கிற இடத்துலையே திரும்ப திரும்ப உழன்று கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா விஷயத்திலுமே ஒரு திருப்தியற்ற நிலை. என்னதான் முயற்சி பண்ணாலும் அடுத்த நிலைக்கு போக முடியல. லைஃப் வந்து இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால்
அதுக்காக தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்களுக்கு என்ன விஷயம் இருக்குதோ அது இருக்கும், ஆனால் அதுலேருந்து முன்னேற்றத்தை கொடுக்காது. அதுக்காக தீவிரமாக முயற்சி பண்ணாலும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்காது. அப்படி இருக்கிற அவங்க லைஃப் வந்து இப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறார். 11ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம். இந்த 2.5 வருஷமாக அவங்க எந்த விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கனவுகள்லாம் நினைவாகக்கூடியது, அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நடக்கக்கூடியது, அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சி ரிஷப ராசிக்கு. பொதுவாகவே 3, 6, 11ஆம் இடத்துல கிரகங்கள் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை, எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை தருவார். அதில் 11ஆம் இடம் மிக இருப்பதிலே உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சனி பயிற்சி மிக மிக அற்புதமான காலகட்டமாக இவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்க போது அவங்களுக்கு தெசாபுத்தி, அவங்க ஜாதகப்படி தெசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த 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 2.5 வருஷம் அவங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும். எல்லா வகையிலுமே அற்புதமாக ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். இவ்வளோ நாள் அவங்களுக்கு நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு திருமணம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை, தொழில் நல்லபடியாக அமையலை, தொழில் பதவி உயர்வு இல்லை, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த 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 2.5 வருடம் டர்னிங் பாயிண்ட் எல்லா விஷயத்துலையும் மாற்றத்தை கொடுத்துரும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கட்டாக இந்த வருடம் இருக்கும் அவங்களுக்கு. ரிஷபராசிக்கு எல்லாமே நல்லதாக சொல்லிட்டீங்க சார். அப்படின்னா அவங்களுக்கு பரிகாரமே தேவையில்லையா, இல்லைன்னா அவங்களுக்குமே பரிகாரம் ஏதாவது? பரிகாரம் அப்படின்றது வந்து எதிர்மறையான விஷயங்களை குறைக்கிறதுக்கு, நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை அதிகரிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதுக்கான விஷயங்கள் தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா இவங்களுக்கும் பரிகாரங்கள் தேவை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சனியோட பார்வை ராசியில் வர்றதுனால எந்த விஷயத்துலையுமே ஒரு தயக்க உணர்வு, ஒரு காலதாமதம் இருக்கும். அந்த விஷயத்தை குறைச்சி அவங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் உண்டு. அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை ஒரு வெள்ளிக்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம நார்மலாக இந்த பரிகாரங்கள், கோயில் பரிகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற பரிகாரங்கள் பற்றி பார்க்கும்போது இது காளைக்கு அல்லது பசுவுக்கு உணவு கொடுக்குறது, அகத்திக்கீரை, வெல்லம், பழம், இந்த மாதிரி உணவு கொடுக்குறது, அது வெள்ளிக்கிழமையில் கொடுக்குறது அற்புதமான விஷயம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இவ்வளோ நாள் சஞ்சரிச்சுட்டு இருந்தார். அதனால் வந்து தந்தை உடல்நிலை பாதிப்பு, தந்தையோட கருத்து வேறுபாடுகள், இப்போ தந்தை வழி சொத்துல பிரச்சனை, நிறைய பேருக்கு அந்த அஷ்டமச்சனியும் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கான முயற்சிகள் என்னென்ன விஷயங்களுக்காக முயற்சி பண்ணால் அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுரும். சரி, இப்போ 10ஆம் இடத்தில் சனி பகவான் வரப்போறார். பொதுவாகவே 10ஆம் இடத்தில் சனி பகவான் வர்றது அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத நிலை. அதேமாரி பெரிய அளவு தீமையும் பண்ணாது, நம்மளை முன்னேற விடாது. அதாவது வந்து தொழில் மற்றும் உத்தியோகத்தை அதிகபட்ச பாதிப்பு எதுனா தொழில் மற்றும் உத்தியோகத்தில். அதில் வந்து நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அடுத்த நிலைக்கு போக முடியாத நிலை இருக்கிற சூழல்லையே உழன்று கொண்டிருக்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, அது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய நிலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறோம். எந்த விஷயத்துலையும் ஒரு கால தாமதம் ஏற்படும். ஓகேங்களா? மூளை வந்து நம்ம சுறுசுறுப்பு, அந்த தன்மை வந்து குறையக்கூடிய நிலை. ஸோ இந்த சுறுசுறுப்பை வந்து அதிகமாக்கணும். ஓகேங்களா? கடுமையாக உழைக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது நிச்சயம் இந்த சனியால் 10ஆம் இட சனியால் வரக்கூடிய தன்மையை குறைக்க முடியும். எதுலையுமே பொறுமையாக செயல்படணும். அதே நேரத்தில் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து நம்ம கையெடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் ஆழந்தெரியாமல் கால விடக்கூடாது. மற்றபடி பெரிய அளவு துன்பம் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அடுத்த நிலைக்கு போக முடியாமல் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும், அவ்வளோதான். அவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? இவங்களுக்கான நல்ல பரிகாரம் அப்படின்னா பரிக்கல்னு ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில். அந்த பரிக்கல் நரசிம்மரை போயிட்டு ஒரு சனிக்கிழமையில் போய் பார்க்குறது ஒரு நல்ல சிறந்த பரிகாரமாக இவங்களுக்கு அமையும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சியை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு 5 வருடமாக கண்டகச்சனி, அஷ்டமச்சனியோட தாக்கத்தில் வந்து மிகுந்த துன்பத்துக்கு ஆளான ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி. இந்த கடகராசிக்காரங்களுக்கு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பிரிவினை, தொழில் உத்தியோகத்தில் ஒரு திருப்தியின்மை, அடுத்த நிலைக்கு போக முடியாமல் மிகப்பெரிய கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இந்த மாதிரி
பிரச்சனைகளோடு அவங்களுடைய வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, அந்த அஷ்டம சனி விலகிற எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறது, வாழ்க்கையை வந்து புதுசாக மாறக்கூடிய நிலை. அதாவது வந்து ஒருத்தர் தண்ணி தொட்டியில் போட்டு முக்கி முக்கி எடுத்துகிட்ருக்கோம். அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு மூச்சு திணறும். அப்போ அவன் என்ன நினைப்பான், இதுலேருந்து வெளியே வந்துட்டா போதும். அவனுடைய அதிகபட்ச ஆசை, அதிகபட்ச எண்ணம் என்னவாக இருக்கணும், இந்த விஷயத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டா போதும், இதுலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு தான் அவனுடைய எண்ணம் இருக்கும். அதாவது அந்த நேரத்தில் போய்ட்டு நான் பில்கேட்ஸ் ஆகணும் அப்படின்ட்டுலாம் திங்க் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இந்த அஷ்டமச்சனியில் இருக்கிற இவங்களுக்கு வந்து அந்த விடுதலை உணர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய நன்மைகள்லாம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் இருந்த இறுக்கத்திலேருந்து வெளியே வரதே மிகப்பெரிய அற்புதமான விஷயம் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் தந்தை உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு, தந்தையோட கருத்து வேறுபாடுகள், பிதிர்வழி சொத்துக்கள் இருந்துச்சா அதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கு யாருன்னா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. சார், அவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? இவங்களுக்கான நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சனிக்கிழமையில் இல்லை திங்கக்கிழமையில் போயிட்டு அல்லது பௌர்ணமி அன்று திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய அற்புதமான பரிகாரம் இவங்களுக்கு. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது பொதுவாக சிம்மராசிக்காரங்க ரொம்ப கம்பீரமானவங்க, எதற்கும் அவங்கள வந்து மயக்க முடியாது. அவங்க வந்து எந்த விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கையாளுவாங்க. எந்த சூழ்நிலை எங்கே தப்பிக்கணும், எங்கே விடணும், எப்படி ஜெயிக்கிறது ஒரு விஷயத்தை அப்படின்றத தெரிஞ்சவங்க சிம்மராசிக்காரங்க. ஆளுமை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் நம்ம என்ன தான் சொன்னாலும் யானையாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய மிருகமாக எடுத்திருந்தாலும் சரி, சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்ற மாதிரி தான் இந்த சிம்மராசிக்காரங்க. ஆனால் அங்கே அந்த நீங்கள் சிங்கத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கம்பீரமாக இருக்கும், இதுவாக இருக்கும். ஆனால் அது பதுங்க வேண்டிய இடத்துல பதுங்கி தான் பாயும். ஸோ அந்த நுணுக்கம் நிறைந்தவர்கள் தான், அதனால தான் அவங்க ராஜா. ஓகேங்களா? ஸோ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கடந்த ஒரு 2.5 வருடமாகவே கண்டகச்சனியால் அவங்களுடைய சுயத்தன்மையே மாறி இருக்கும். ஓகேங்களா? எந்த விஷயத்தையும் கையாள முடியாது, எதிர்மறை சிந்தனைகள், எல்லாத்துலேயுமே பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனை, அவங்க நம்புறவங்களாம் ஏமாத்திருப்பாங்க. சில பேர் தனியாக இருக்கக்கூடிய சூழல்லாம் வந்திருக்கும், யாரோட உதவியும் இல்லாத நிலை. ஏன்னா சனி வந்து ஒரு ராசியை பார்க்கும் பொழுதே அவன் அனாதை அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு வந்து எந்த உதவிகளும் கிடைக்காது, ஏன்னா சனி அனாதை. ஓகேங்களா? சனி வந்து சூரியனுக்கு பிறந்திருந்தாலும், சாயாதேவிக்கு மகனாக இருந்தாலும் தந்தைக்கும் பிடிக்காது, தாயும் விலக்கி விட்டாள். தாயும் அவனுக்கு தனியாக காட்டில் விட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ சனியோட தாக்கம் அப்படியே அங்கே நடக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சனியோட பார்வை படுறதுனால அங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் க்ரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் உடல்நிலை பாதிப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எதிர்மறை சிந்தனைகள், முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போது அவங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. இந்த அஷ்டமச்சனின்றது எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன விபத்துக்கள், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, நண்பர்கள் எதிரிகளால் பிரச்சனைகள், தீராத பிரச்சனை, அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹையர் அஃபிஷியலால் பிரச்சனை, மறைமுக சூழ்ச்சிகள் நடக்கிறது, இவங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்குது, இவங்களை இறக்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், விழிப்புணர்வு, அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. தனிப்பட்ட ஜாதகம் சாதகம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது அவங்களுக்கு. சிம்மராசிக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்? சிம்மராசிக்காரங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப முக்கியம். இங்கே சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் போயிட்டு அவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு பண்ணுறது மிக அற்புதமான விஷயமா நிச்சயம் இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கடந்த சனிப்பெயர்ச்சி வந்து அற்புதமான காலகட்டம். 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, எதிரிகள் இல்லாத சூழல், பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம்,
முக்கிய பிரமுகரோட நட்பு, அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயங்கள், இந்த மாதிரியான அற்புதமான காலகட்டமாக தான் கடந்த சனிப்பெயர்ச்சி இருந்தது. அதே நேரத்தில் 9ல் குரு பகவான் உண்மையாக ஒரு உச்சகட்ட நற்பலன்களை கடந்த காலங்களில் கன்னிராசிகர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறார். 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அவங்க ராசியவே பார்க்க போகிறார். பொதுவாகவே சிம்ம ராசி பார்க்கும்போது இருந்த அளவுக்கு பெரிய அளவு தீமைகள் இல்லைன்னாலும் பொதுவாக சனி பகவான் வந்து கர்மக்காரகன். ஓகேங்களா? அவங்க ராசியவே அவர் விட்டு வைக்க மாட்டார். அவருடைய ராசியான மகரம் கும்பத்தையும் அவர் விட்டு வைக்க போகிறது, அவங்களே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அப்படின்னும் போது கன்னிராசிக்கும் அந்த எதிர்மறையான விஷயங்களை பண்ணுவார். அதனால் வந்து கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் வெளியாட்களோட தலையிட்ட முக்கியமாக தவிர்க்கணும். வியாபாரத்தில் கூட்டாளிகளை நம்பக்கூடாது. கூட்டாளிகள் இதே ஒரு வகையில் அவங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. இவங்க அந்த பணத்தை அடிக்கிறது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தவங்க திடீர்னு 50 லட்சம் தூக்கிட்டு ஓடி போயிட்டான், 1 கோடி தூக்கிட்டு ஓடி போயிட்டான். இந்த மாதிரி கேஸ்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி முதுகு தண்டுவடம், இடுப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்காக அந்த விஷயத்தில் எதுவும் பிரச்சனை உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கணும். எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எதிர்மறை சிந்தனை எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க. யாருக்கும் டென்ஷன் வேண்டாம். அதே மாதிரி எந்த உறவையும் விளக்காதீங்க. உறவுகளில் பிரச்சனை வராங்க, எந்த உறவையும் விளக்காதீங்க. அவங்கள ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இப்போது ஒருத்தன் வந்து நமக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறான்னா அவனை கண்காணிக்கணும், அவனை ஹேண்டில் பண்ணணும். அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட். உடனே பகைச்சோம்னா அவன் எதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி எதிரிகளால் பிரச்சனைகள் வரும். அதை நம்ம எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நாசுக்காக கையாளுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பொறுமை ரொம்ப தேவை. பொறுமை, விழிப்புணர்வு எந்த விஷயத்துலையுமே ரொம்ப தேவை. கன்னிராசிக்காரங்க தான் அதிகமாக ஏமாற்றப்படுவாங்களா சார்? ஆமாம், இந்த காலகட்டத்தில் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் அதிக பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன சார்? இவங்களுக்கான பரிகாரங்கள் வந்து சிங்கிரி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில், நரசிம்மர் கோயில். அந்த நரசிம்மர் வழிபாடு நல்ல பலனை தரும். அருகில் இருக்கிற, அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க அருகில் இருக்கிற நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடை வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல இவ்வளோ நாள் சனி பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான் குழந்தைகள் உடல்நிலை, குழந்தைகளின் கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பம், குழந்தைகள் எதிர்மறை சிந்தனைகள், எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்க முடியாத நிலை, அப்புறம் பூர்வீக சொத்து இருந்தால் அதில் பிரச்சனை, காதல் இருந்தால் காதலில் பிரச்சனை, ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக லாஸ் ஆகிருப்பாங்க, அவங்கெல்லாம் துளாராசிக்காரங்களாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த துளாராசிக்காரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர. பொதுவாக 6ஆம் இடம் 3, 6, 11 ஸ்ட்ராங்காக நல்லா வேலை செய்யும் அப்படின்னும் பொழுது 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளே இல்லாத ஜெயலலிதா மேடம் சொல்லியிருப்பாங்க ஒரு தடவை, என்னை சுற்றி எந்த எதிரிகளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. அது இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஏற்படும். இந்த காலம் எல்லா எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, எந்த எதிரியாலும் வெல்லக்கூடிய ஆற்றல், வழக்கு விஷயங்களில் வெற்றி. இப்போ வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளும் துளாராசிக்காரர் பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு ஆப்பு வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. பொருளாதாரங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி, ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அமோகமான காலகட்டம். இதை சரியாக பயன்படுத்தினாலும் மிகப்பெரிய வெற்றிகளை அவங்க பெற முடியும். அதே நேரத்தில் ஜாதகப்படி சாதகமான விஷயங்கள் இருந்தால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சாதகம் அவங்க அதை மேனேஜ் பண்ணி அடுத்த நிலைக்கு போகக்கூடிய நிலை கொடுத்துரும். இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? இவங்களுக்கும் வந்து அதாவது சயன பெருமாள் தான் சொல்லணும். சயன பெருமாள்னா பள்ளிகொண்டால வந்து பள்ளிகொண்ட பெருமாள் இருக்குது, ரங்கநாதரையும் சொல்லலாம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சயன பெருமாளை போயிட்டு அவங்க வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இவ்வளோ நாள் வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயோட கருத்து வேறுபாடுகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள், அதனால் செலவினங்கள் வர்றது, அப்புறம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், சின்ன சின்ன வாகன விபத்துக்கள், மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு ஞாபகம் மறதி, ஒரு மந்தத்தன்மை, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார். இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போல இந்த எதிர்மறையான விஷயங்கள் அனைத்துமே சரியாகக்கூடிய நிலை. தாயோட ஒரு நல்ல நட்புறவு வந்துடும், உறவுகளால் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். அந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள், உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய நிலை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் போது குழந்தைகள் உடல்நிலையை பாதிக்கணும்,
பாதிக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அது ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாது. குழந்தைங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைனா காலம் தாழ்த்தாமல் உடனே பார்த்து சரி பண்ணிக்கணும். அதே வந்து குழந்தைகள் நட்பு வட்டத்தை கண்காணிக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு தவறான நட்புகள் வர்றது, அதன் மூலம் இவ்வளோ நாள் நல்லா படிச்சிருப்பான், நல்லா திடீர்னு பார்த்தா படிப்பில் குறையும், பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சேர்க்கை சரி இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். காதல், காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது காதல் பிரச்சனை வந்து அதனால் டிப்ரெஷன் ஆகிறது, இந்த மாதிரியான சூழலாம் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்தால் பிரச்சனைகள் வரும். ஸோ அதே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்களா, ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பார்த்தோன்னா 10 கோடி ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, திடீர்னு பார்த்தா இவ்வளோ நாள் நல்லா ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு பார்த்து மொத்தமும் ஒரே இதில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய லாஸ் வர்றதெல்லாம் இவங்களுக்கு தான் வரும். அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனமாக இருந்துட்டால் போதும். மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மற்ற கோட்சார் கிரக நிலைகள் மற்றதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும்பொழுது பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதியமான் கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, தருமபுரி பக்கத்தில். அங்கே ஒரு காலபைரவர் ஆலயம் இருக்குது. அந்த காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் மிகப்பெரிய விசேஷம். அந்த தேய்பிரை அஷ்டமியில் போகலாம், இல்லை ஒரு சனிக்கிழமையிலையோ இல்லை செவ்வாய்க்கிழமையிலையோ ராகு காலத்தில் போயிட்டு காலபைரவர் வழிபடுறது ரொம்ப விசேஷமான விஷயம். தனுசு ராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் இவ்வளோ நாள் சந்திட்டான். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி 7.5 சனியில் இருந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி 3ஆம் இடத்துல சனி சந்திக்கும் போது அவங்க இழப்புகள் எல்லாம் திரும்ப பெறக்கூடிய நிலை, எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், பயணங்களால் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணம் செய்வது, உறவுகள் நண்பர்களின் சேர்க்கை, இந்த மாதிரி அற்புதமான காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்கள் இருந்திருக்கும். சில பேர் வந்து இல்லை சார் எனக்கு அப்படி இல்லைன்னா அவங்க ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தமே தவிர பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஓகேங்களா, சரி. இப்போ அவங்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வரார். அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வரும் பொழுது எடுக்கும் முயற்சிகளில் தடை, சின்ன சின்ன பிரச்சனைகள், தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயோட கருத்து வேறுபாடுகள், அதே நேரத்தில் உறவுகளால் மனக்கசப்புகள், அதே நேரத்தில் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள், அது ஆவணங்களில் பிரச்சனைகள் வர்றது, அதுக்கப்புறம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் வந்து கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் சிலருக்கு வந்து படிப்பில் தடை வர்றது, ஞாபக மறதி பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி. ஏன்னா மனம்ன்றது 4, ஓகேங்களா. இந்த ஞாபக மறதி பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதாக அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாவே இப்போ ஞாபகம் மறதி வருது அப்படின்னா தியானம், யோகா பண்ணுறது, அது ஞாபக சக்தி வளர்க்குறது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாவே அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இப்போது தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா குருவோட பார்வை முழுசாக இருக்குது இந்த வருடம் முழு. அதனால் வந்து பெரிதளவு அவங்க பயப்பட வேண்டியதில்லை. அதனால் ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானை ஒரு வியாழக்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணுறது, மஞ்சள் கலர் லட்டு வந்து தானம் பண்ணுறது, அதை சாப்பிட்றதும் ஒரு நல்ல பரிகாரம். இல்லை, மகர ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா நான் சொன்னேன்ல, சனி பகவான் வந்து கர்மக்காரகங்க. இங்கே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சனி வந்து அவங்களுடைய ராசியான மகரம், கும்பத்தை வந்து பெருசாக தொல்லப்படுத்த மாட்டார். அதே மாதிரி ரிஷபம், துலாத்தை வந்து பெரியதளவு கஷ்டப்படும். கன்னி, ஏன்னா அதுக்கெல்லாம் யோகக்காரகன் சனி. எதுக்கு கன்னிக்கு, இது மிதுனத்துக்கு கன்னிக்கு, ரிஷபம், துலாம், அப்புறம் மகரம், கும்பம், இதெல்லாம் யோகக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சனின்றது வந்து நீதிக்காரகன். மனு நீதி சோழன் எப்படி தன்னுடைய பசுவின் கன்றை கொன்ற மகனை தேர்காலில் இட்டு கொன்றானோ அதற்கு இணையான பலனை தரக்கூடியவர் சனி. நீ தப்பு பண்ணால் தப்புக்கான பலன் உண்டு, நீ நல்லது பண்ணால் நல்லதுக்கான பலன் உண்டு. இதை செய்பவர் சனி மட்டுமே, வேறு கிரகங்கள் கிடையாது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம அவரை கர்மக்காரகன். நீ என்ன செய்கிறியோ அதுக்கான பலனை அனுபவிக்கணும்டா அப்படின்னு சொல்கிற சனி. அதுக்காக தான் நீங்கள் என்ன கர்மக்காரகன்னு சொல்கிறோம். ஸோ சனி பகவான் நீங்கள் போயிட்டு இந்த மகரம், கும்ப ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா அவங்க ஏழரச்சனைகள் எந்த அளவு கஷ்டப்பட்டுருக்கான்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ராசின்னு சனி பகவான் விட்டுட்டாரா என்ன? அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. அது வந்து நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்கிறத விட அவங்களுக்கு, அதாவது வந்து மீன் பிடித்து கொடுக்குறவங்களுடைய மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பவன் உயர்ந்தவன்.
ஓகேங்களா? நீ வந்து உன்னை வந்து உனக்கு வந்து ஒன்றும் நடக்காது பார்க்க நல்லதாப்பா நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அறிவின்மை. நான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை துல்லியமாக ஸோ இந்தந்த விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அறிவுடைமை. ஓகேங்களா? அப்படி மகர ராசிக்காரங்க பார்த்தோம்னா எவ்வளோ நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டாங்க. பண விரயங்கள், மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனை, உடல் ஆரோக்கியத்தில், குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, பொருளாதார நிலை பெரிய ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மகர ராசிக்காரங்க செஞ்சுட்டாங்க இந்த 7.5 சனியில். இப்போது இந்த 7.5 சனி விலக போகுது. அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் நிச்சயம் வந்தே தீரும். எல்லா வகையிலுமே அனுகூலமான விஷயங்கள், எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி. நீ என்னெல்லாம் இழந்தியோ அதையெல்லாம் மீட்டு கொடுத்துட்டு போயிடும் இந்த சனி. ஓகேங்களா? எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உற்சாகம், அவங்களை அறியாமலேயே எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக நடக்கும். அவங்க எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். மகர ராசிக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? மகர ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி வழிபாடு வந்து ரொம்ப அருகில் எந்த கருப்பு சாமி கோயில் இருக்கோ அந்த கருப்பு சாமி கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமையில் எள்ளு உருண்டை இருக்கு இல்லையா, அந்த எள்ளு உருண்டையை வச்சு வழிபட்டு அந்த எள்ளு உருண்டையை சாப்பிட்றது, அந்த எள்ளு உருண்டை தானம் கொடுக்கறதும் ஒரு சூப்பரான பரிகாரமாக அவங்களுக்கு இருக்குது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு கடந்த காலங்களில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருந்தது. ஜென்மச்சனி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 வருடமாக 7 சனி தாக்கும். ஜென்மச்சனி மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்க முடியாது, யாரை நம்புறது தெரியாது. ஏன்னா சும்மா ஏதாவது வந்து பஸ்ஸில் போயிட்டுருப்பான், திடீர்னு ஏதாவது காணாமல் போயிடும். பஸ்ஸில் பேசுவான், அவங்க ஏதாவது ஏமாற்றிட்டு போயிடுவான். இல்லை அவன் வீட்டாண்டு ஏதோ ஒரு வகையில் வருவான், அவன் வந்து ஏதோ ஒன்று இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்தான் நம்ம இதெல்லாம் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க, இல்லை நகை வைக்க சொல்லி நகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஏமாறக்கூடிய காலகட்டமாக ஜென்மச்சனி அவங்களுக்கு இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஸோ இனி அவங்களுக்கு இந்த டென்ஷன், எதிர்மறை சிந்தனை, மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சி ஒரு சுதந்திர உணர்வு, ஒரு விடுதலை உணர்வு, ஏன்னா அந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் தான். பட் இருந்தாலும் இன்னும் 7.5 சனி விலகலை. அவங்க வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதார நிலை ஏற்றத்தாழ் வரும். கடன் சிக்கனம் சேமிப்பில் அதிகம் கவனம் செலுத்தும். கடன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே நேரத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏதாவது தேவையில்லாமல் பேசி அதன் மூலம் மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றது. திடீர்னு எங்கன்னா ரோட்டில் போயிட்டுருப்பாங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், உடனே ஏதோ வார்த்தை விட்டுருவாங்க, அதுவே பிரச்சனையாக மாறும். ஸோ இந்த மாதிரி இல்லை ஃபேமிலிக்குள்ளே சின்னதாக ஏதாவது பேசுவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி பேச்சால் பிரச்சனைகள் வர்றதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொருளாதார நிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் யாரையும் பகைச்சிக்கூடாது. எல்லாத்தையும் நாசுக்காக கையாளும் அனுசரணையாக போனாவே பல பிரச்சனைகளை அவங்களால தவிர்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா குச்சனூரில் இருக்கிற சனி பகவான், குச்சனூரில் இருக்கிற சனி பகவானை வந்து அவங்க வழிபடுறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும். இருக்கிற ராசியிலேயே ரொம்ப ஜாலியான ராசிக்காரங்க அப்படின்னா அது மீன ராசிக்காரங்க. நீங்கள் மீன ராசிக்காரங்களாம் போய் எடுத்திங்கன்னா எந்த விஷயத்துக்குமே அழட்டிக்க மாட்டாங்க, எதையுமே கேர்லெஸ், எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டாங்க. அதாவது துக்க வீட்லேயும் ஜோக் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மீன ராசிக்காரனாக இருக்கும். ஆனால் எப்பயுமே கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அது எப்பயுமே கஷ்டமாக இருக்குன்னா இப்போ 2.5 வருஷமாக கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற மீன ராசிக்காரங்க கடந்த ஒரு 2.5 காலமாக மன அழுத்தம், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, நண்பர்கள் உறவினர்களால் துரோகம். ஏன்னா அவங்களுக்கு துரோகம்னா என்னன்னு தெரியாது, இவங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அது பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களையும் பல வகையில் துரோகம், பண இழப்புகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல விரயச்சனி, உடல் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு, நிறைய பேர் மருத்துவமனையில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சூழல்லையும் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற இவங்களுக்கு வந்து ஜென்மச்சனியாக சனி பகவான் வரவர். பொதுவாகவே விரயச்சனியோட ஜென்மச்சனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைச்சிக்கூடாது, எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கணும், எப்பவுமே மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும். அதாவது தன்னை சுற்றி இருக்கவங்க யாரையுமே நம்பக்கூடாது.
ஓகே, பணம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் பிரச்சனை, கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாவே அவங்க பல பிரச்சனையை தவிர்க்க முடியும். எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும், உற்சாகமாக செயல்படணும். எதையாவது நினச்சி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தால் உடம்பு தான் வெயிட் போடும். வேலை செய்யாமல் இருந்து உடம்பு தான் வெயிட் போடும். அதனால் வந்து அது மனசில் வந்து குப்பைகள், எதிர்மறை சிந்தனைகள் ரொம்ப அதிகமாயிரும். நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியாமல் போயிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு மனசில் வந்து கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இயல்பு அப்படின்றத உள்வாங்கிக்கிட்டு நம்ம இருக்கிற பிரச்சனைகள் எப்படி தீர்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகும் அவங்களுக்குன்னா, சுற்றி நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால அந்த பிரச்சனைகளை மூழ்கிடுவாங்க. ஸோ இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணால் பிரச்சனைகளை பிரித்தாளக்கூடிய தன்மை. ஓகேங்களா, ஒரு பிரச்சனை எடுத்து அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்கிங் வச்சுக்கணும். அடுத்து அந்த பிரச்சனை முடிச்சுமா அடுத்த பிரச்சனை. ஸோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அதை கையாளும். இப்படி பண்ணாவே இந்த விஷயங்களை அவங்க எதிர்மறை விஷயங்களை தவிர்க்க முடியும். எல்லா வகையிலும் அவங்களுக்கும் சில மற்ற கிரக பயிற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால பார்க்க பெருசாக பயப்படணும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எதையும் தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை, எதையுமே அனலைஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய தன்மை நிச்சயம் அவங்களுக்கு கொடுக்கும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் இவங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டு. ஓகேங்களா, திருச்செந்தூர் முருகனை வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் பார்த்துடணும். அந்த விஷயம் பண்ணிட்டாவே ஒரு மிகப்பெரிய நற்பலன் அவங்களுக்கு நிச்சயம் உண்டு. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது மாறும். அங்கே திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கும்போது சனிக்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணணும், இல்லை வேலைக்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணணும். மஞ்சள் கலர் லட்டு சாப்பிட்ணும். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த துறவிகள் இருப்பாங்க, உண்மையான துறவிகள், அவங்களுக்கு வந்து காவி உடையும் முழு வயிறார சாப்பாடும் அவங்களுக்கு கொடுக்குறதே வந்து ஒரு நல்ல பரிகாரம் அவங்களுக்கு. சரி, இப்போ 12 ராசிக்குமே பலன்கள் வந்து சொல்லிட்டீங்க. இதில் எல்லா ராசிக்குமே நல்லது எல்லாமே சேர்த்தே சொல்லியிருக்கீங்க. இது இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு 4 ராசி அப்படின்னா அந்த பேர் மட்டும் ரொம்ப சூப்பர் அப்படின்னா உங்களுக்கு ரிஷபம், துலாம், கடகம், இது மகரம், இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கிற ராசி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து சனியால் வந்து நன்மைகளே அதிகமாக நடக்க போகுது. அதனால் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. சரிங்க சார். இப்போது சனி பயிற்சி அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் சார்? இல்லை, சனி பயிற்சினா ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது வந்து நம்ம லாஜிக் படி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது அந்த மினிட். ஓகேங்களா, அப்படின்னும் போது நீங்கள் சனி பகவானுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் போயிட்டு நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபடலாம், தப்பில்லை. எல்லா கோயிலையும் நவகிரகங்களுக்கு சனி பகவானையும் வழிபடலாம், தப்பில்லை. ஆனால் முக்கியமாக சனிக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. சனி வந்து அன்புக்கு கட்டுப்படுவார், நீதிக்கு கட்டுப்படுவார். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு யார் எதிராக துரோகம் பண்ணுறாங்க, சூழ்ச்சி பண்ணுறாங்களோ அதை விரும்ப மாட்டார். ஓகேங்களா, அதே மாதிரி அனாதை குழந்தைகள், வயதானவர்கள், முதியோர் இல்லங்கள், இங்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணுறது, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, இது எல்லாமே சனிக்கு பிரீத்தி தான். ஓகேங்களா, ஸோ சனிக்கு பிடிச்ச விஷயங்கள் அன்றைக்கி பண்ணுறது தான் சனி பகவானுக்கு பயிற்சியை நம்ம பண்ண வேண்டிய வழிபாடுன்னு சொல்லலாம். நீங்கள் கோயிலில் போயிட்டு வழிபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்றைய தினத்தில் அன்னதானம் பண்ணுங்கள். கோயிலில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க, இல்லை அனாதை இல்லங்களுக்கு அன்னதானம் கொடுங்க, முதியோர் இல்லங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. இந்த விஷயங்கள் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். ரொம்ப நன்றி சார். சனி பயிற்சி எப்படி இருக்கும், பலன்கள் எப்படி இருக்கும், சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.